வெளியில் போய்ட்டு உட்கார முடியாது. ஏன்னா இது நம்ம வந்து ஒயின் ஷாப் ஏரியா. அது மட்டும் இல்லாமல் இது வந்து இறுதி ஊர்வலம் போகிற பாதை. ஏன்னு கேளுங்க, அது ஒரு விஷயம் இருக்கு. சிவா பார்த்தீங்களா பாவமாக உட்காந்துருக்கான்ல, அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப பாட்டி சீம்பால் கொடுத்தாங்க. நேற்றே கொடுத்தாங்க, நான் வீடியோ எடுக்கலாம் தான் மாற்ற எடுக்கல. இன்னைக்கு எடுக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவ ஒரு வர ரொம்ப அநியாயமாக இருக்கா சாப்பிட்ற விஷயத்துலனா. சின்ன சின்ன அல்ப ஆசை, இந்த ஸ்நாக்ஸு இந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டம்லாம் ரொம்ப பிடிக்குது இவளுக்கு. அதனால எடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டா. சிரிக்காத, உண்மையை சொன்னா சிரிக்கக்கூடாது. அற்ப ஆசைகள், சின்ன சின்ன ஆசைகள், அதான் அல்பன்னு மாத்திட்டாங்க காலப்போக்கில். அதை நான் வந்து தமிழ் தத்துவம்லாம் இப்போ பேச விரும்பல. சிவா வந்து வர ரொம்ப இதாயிட்டாங்க. என் கூட ரொம்ப ஒரு அட்டாச்சா இருக்கான். அட்டாச்சா இருக்கான். அதை விடுங்க, நான் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் அதிகமா சீம்பால் இனிமேலாம் நம்ம குடிப்போமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா பரவாயில்ல, இப்ப பாப்பா பிறந்ததுல இருந்து எங்களுக்கு ஒரு 2-3 5-6 டைம் பக்கமா வாங்கி கொடுத்துட்டாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் கிடைக்கும். வந்துட்டு போயிட்டாங்க. நானும் வெளில போனேன். பேசலாம் பார்த்தீங்க என்னடா குந்தி, அவங்களுக்கு வீடியோ எடுக்கும் போது தான் அவங்க கூப்பிடுவாங்க. மும்பரமா இது பண்ணுவாங்க. நான் இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு போனேங்க. சிவா கதறி எழுதுக்கு அவன் விட்டு போயிட்டான்னு. கூப்பிட்டு போகணும்னு எனக்கு ஆசை தான். நான் என் ஃப்ரெண்டோட போனேன். இவனை ஈத்துட்டு போனா அங்கே உட்கார முடியாது, ரொம்ப நேரம் ஆகும். ரெண்டாவது இப்பயே அவனை அந்த மாதிரி பழக்கப்படுத்த விடானா. என் பசங்க கூட ஏமா என்னடா ஏதாவது வெளியில் போகிறேங்க. அப்படியே போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கானு. இங்கே வெயில் இப்போ தான் குறைஞ்சிருக்கு. நம்ம வீட்டில் என்னதான் இருந்தாலும் நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வெளியில் போய்ட்டு உட்கார முடியாது. ஏன்னா இது நம்ம வந்து ஒயின் ஷாப் ஏரியா. அது மட்டும் இல்லாமல் இது வந்து இறுதி ஊர்வலம் போகிற பாதை. எனி டைம் இங்கே க்ரௌடாகவே தான் இருக்கும். நேற்று வெடி வெடிச்சதில் பாப்பா ரொம்ப பயந்துட்டா. எங்கே கையை கழிச்சிட்டான்னு தெரியலங்க. என் பொண்ணு கையில் வேற அப்படியே ரைட்டாக காயமாக இருக்குது. அது வேற எனக்கு ரொம்ப பார்த்தா இதுக்குதான் இந்த சந்துவில் எவ்வளோ தூக்கிட்டு போகிறது வர பயமாக இருக்குது. இந்த சைடு போனால் சிவரு வருஷம், அந்த சைடு போனால் வருஷம் புள்ளி போடுவாங்க. கீச்சுக்காத நீ தூக்கிட்டு போ. சிவா சின்ன புள்ளியில இருக்கும் போது கீச்சுன்னு தான் இருக்கான். ஆனால் அந்த கதவை தான் மாற்ற முடியல. வந்து உட்காந்துருக்கிறத எங்க பிக்னிக் அந்த மாதிரி ரொம்ப நாள் ஆச்சுங்கிற. நான் என்னமோ கண்ட்ரோல் பண்ண மாதிரி தான் நீ உட்காந்துருப்ப. நான்லாம் வெளில எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நீ உனக்கு பிடிச்சா உட்காரு, பிடிக்கலாம் உட்காந்துருப்பேன். இவங்க தான் மேடம் சந்தை விட்டு வெளில வர மாட்டாங்க. வெளில வர சொன்னது காரணம் இந்த சைக்கிள் ஓட்ட தான். தம்பி கொஞ்சம் ஓரம் வாங்க, நீங்க அங்கே போத சிவா. இங்கே இடமே இல்லைங்க, வண்டி ஓட்டுறதுக்கு எதுக்குமே இடமே இல்லை. என்ன இப்போ என்ன தெரியுது இங்கே உட்காந்து பார்க்குறீங்க? அதுக்காக உட்காந்துருக்கீங்க. சிவா ஓரமா. சிவா பார்த்தீங்களா பாவமாக உட்காந்துருக்கான்ல, அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீனட் பட்டர் இதை கொடுக்குற வரையும் பாவமாக தான் உட்காந்துருப்பா. அப்படியே பார்க்குறேன்னா சொல்லுவாங்க, இவங்க புள்ளையே கண்டுக்கிறது இல்லை, கமெண்ட்லேயே அதனால தான் அடிக்கடி வருது. சிவாவுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்கலாமே, அவங்க கூட நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாமேன்னு சொல்கிறீங்க. அவன் உட்காரதே பாவமாக தான் இருப்பான். சின்ன வயசுல எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தான் இருக்கான். பார்க்க மூஞ்சி அப்படியே பாவமாக இருக்கும். என் முகத்தை கட்டே பாருங்க, அப்படிதான் இருக்கும் ஒரு அளவுக்கு. அதனால சிவாவுக்குலாம் நேரம் ஒதுக்கி அவனை பத்திரமா பார்த்துட்டு தாங்க இருக்கணும். அதுக்குள்ள எங்களுக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் ஒன்று என் மைண்டுக்குள்ள சுத்தமாக ஓடிட்டு இருக்கு. ஸ்கூல் முடிய இன்னும் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு ஒரு 10 நாள் தான் இருக்கா. அவனை எங்கே கொண்டு சேர்க்கறது அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு பெரிய குழப்பமே ஓடிட்டு இருக்கு. அது 2 பேரும் நாங்கள் இன்னும் ஒரு முடிவுக்கே வரல. அதுக்குள்ளே நம்ம விஜயண்ண வேற வந்து நிறைய சொல்லியிருக்காரு, கவர்மெண்ட் அது இதுன்னு சொல்லியிருக்கிறாப்புல ஸ்கீம்லாம். அதான் யோசிச்சுட்டே இருக்கான், கொண்டு இங்க போடலாமா, அதுக்காகவே கவர்மெண்ட்ல சேர்க்கலாம். இல்ல ஆல்ரெடி பண்ணி வச்ச பிளான் தாங்க இது. ஏன்னா என்னால சமாளிக்க முடியாதுங்க, நான்லாம் பணக்காரனும் கிடையாது. என்னதான் நம்ம நல்லா முட்டி மோதி சம்பாதிச்சாலும் இவனோட படிப்புக்காகவே நிறைய செலவு பண்ணிட்டா நாளைக்கு அவனுக்கு கொடுக்க எதுவுமே இருக்காது நம்ம கிட்ட. நல்ல படிப்பை கொடுத்துருவோம், வேற விஷயம். அந்த 8வதுக்குள்ள எல்லாத்தையும் இவனை கொண்டு வர முடியாது. தொடக்கம் கொஞ்சம் சரியா போவான். அந்த 8வது முடிக்கிறதுக்குள்ளே இவனுக்கு எப்படி பார்த்தாலும் 8, 5, 40 ஒரு 4 லட்ச ரூபா செலவு ஆயிடும். அந்த 4 லட்ச ரூபாயை தூக்கி இவன் பேர்ல வேற ஏதாவது இந்த பிஎஃப் ஓப்பன் பண்ணி போட்டா கூட அவன் நல்லா படிச்சானா நாளைக்கு எடுத்து அதை ஒரு பிசினஸுக்கோ இல்லை ஏதோ அவன் பண்ணிப்பான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நான் போயிட்டு இருக்கேன். உள்ளாகி இதனால என்கிட்ட ஸ்டார்டிங்ல சண்டைலாம் வளர்த்துருக்கான். இந்த ஸ்கூல் வேணாம், அந்த ஸ்கூல்ல தான் போகணும், அங்க படிக்க வைக்கலாம், டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுவான், கூட வாழவே மாட்டான் அப்படிலாம் சொன்ன உண்மையில சொல்லியிருக்கா. டைவர்ஸ்னு இன்ன வரைக்கும் என் வாயில வந்து மறைமுகமா நான் போடுவேன், எங்க அம்மா வீட்டுக்கு போடுவேன் அப்படிங்கிறதுனா என்ன, அதான் ஒரே அடியா போயிருவேன்ல. நான் சொல்லவே இல்லையே. ஒரே அடியா போறதுன்னா மேல போறேன். நான் சொல்றது அம்மா வீட்டுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா. அப்படி இருந்தவங்க இன்னைக்கு வந்து இந்த சூழ்நிலை நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இல்லமாம்மா நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்றாங்க. நான் ஸ்கூல்ல சொல்றது என்னன்னா, பாத்துக்கலாம் சார், நீங்க சேருங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனா அங்க நடக்க போறது என்னன்னா, நமக்கு தான் தெரியும். நம்ம சம்பாதிக்கிறது மாசம் ஒரு 5 ரூபா, அதுக்குள்ளதான் அந்த சம்பளத்தை வச்சு ஃபேமிலி ரன் பண்றது, சுத்தி இருக்கிற கடனை அடைக்கிறது, இதுக்கே நம்ம நேரம் போயிடும். நம்ம
பண்ற எல்லா தப்புமே அதுதாங்க. வருமானத்துக்கு மீறி கடனை வாங்கி வைக்கிறது. நான் பண்ணிட்டேன் அந்த தப்பை. அதனால எங்க வீட்டுல இந்த கோழி பண்ற அட்டகாசம் பெரிய அட்டகாசம். ஓ, அவங்கதான் மேல ஏறி தட்டிட்டே இருக்காங்க. நாங்க கூட நடுராத்திரி கரெக்டா 3 மணிக்கு கூவ ஆரம்பிக்கும். கரெக்டா ஒரு 10 வாட்டி கூவும். அது தூக்கத்தை கழிச்சு எனக்குமே ஒரு தயக்கமாவே இருக்குதுங்க. பிரைவேட் ஸ்கூல்னா கூட எல்லாரும் மண்டை கூடவே கூட்டிட்டு போவாங்க. இவன் கவர்மெண்ட்ல சேர்த்து தனியா போய் என்ன பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் இதா இருக்கு. தனியா போயிட்டு கரெக்டா வந்துருவானா ஸ்கூல் உள்ள அப்படின்லாம் அவங்கள பாத்துக்க சொன்னா என்ன கவர்மெண்ட் டீச்சர்லாம் எந்த ஊர்ல கூட்டிட்டு போய் பசங்களை கூட்டிட்டு வந்துருக்காங்க. அதெல்லாம் செய்யவே மாட்டாங்க அவங்க. அது சிவாவோட கேரக்டருங்க செம்ம மோசமான கேரக்டர். எப்படின்னா என்ன மாதிரியே தான் அவனுக்குள்ள ஆளுமை தன்மை அதிகம். ஆளுமைனா மத்தவங்கள அதிகாரம் பண்றது அதை சொல்ல வரல. அடுத்தவங்களுக்கு கீழே நம்ம இருக்கக்கூடாது. நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்சதை செய்யணும். இப்ப நானே 100 வாட்டி ஒரு விஷயத்த சொன்னாலும் அவனுக்கா தோணுதான் செய்வான். அதே மாதிரிதான் டீச்சர் கம்ப்ளைண்டே பண்றாங்க. அவனை கண்ட்ரோலே பண்ண முடியலங்க. ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிட்டே திரும்ப திரும்ப கேட்டா பண்ணிட்டா என்ன திரும்ப கேட்கறான்னு கேட்கறானா. சொன்னதை ஏன் திரும்ப சொல்றேன் அவங்களே கேள்வி கேட்கறானா. அந்த ஒரு இப்பவே அவனுக்குள்ள அந்த இருக்கு. அதனால இவனை கொண்டு வைக்க பயமா இருக்கு. கவர்மெண்ட்ல அடிச்சிருவாங்களோ. நிறைய பக்கம் பார்த்தா குழந்தைங்களுக்கு அது இதுன்னு சொல்லி எங்களுக்குள்ள அது ஒரு பக்கம் ஓடுது. ஆள் இல்லை பராமரிக்கவோ கூட்டு போய் விடவோ. ஸ்கூல்ல இங்க இருந்து மினிமம் ஒரு 2 கிலோமீட்டர் பக்கமா இருக்கு. கொண்டு போய் விடணும். நான் தான் கூட்டு வரணும். மினிமம் 7வது எட்டா போற வரையும் ரோடு எல்லாம் கிராஸ் பண்ணி தான் போற மாதிரி இருக்கு. அதனால ஒரு பக்கம் கொண்டு போய் விட பயமா இருக்குங்க. ஆனா நான் சின்ன வயசுல அந்த ஸ்கூல்ல தான் படிச்சேன். முடிவெடுக்க முடியாத ஒரு முடிவு இதுதான். அது என்ன பண்றது இப்படி சமாளிப்பான உண்மையா எனக்குலாம் ரொம்பவே பயமாவே இருக்குதுங்க. பிரைவேட்ல ஆயம்மா இருப்பாங்க. அங்க போனா யாரு பாத்துப்பா. இந்த மோட்டரா செல்லு ஒரு அட்டகாசம் பண்ணுங்க. வீடியோ கட்டாய் இருக்குங்களே. நல்லா பேசிட்டே இருப்பேன். கரெக்டா அப்படியே டப்புன்னு லாக் ஆயிடும் மொத்தமா. அது என்ன காரணம் கேட்டீங்கன்னா நான் தான் அந்த ஆன்டி தீஃப்ட் அப்புறம் அதான் நிறைய ஆன் பண்ணி விட்டுருக்கேன் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. டப்புன்னு லாக் ஆயிடும். அதனால வீடியோ கட்டாய் ஆகுது. பார்க்கணும். இது கடையில எனக்கு நிறைய கனவுகள் இருக்கு. ஒரு வண்டி எப்படியாவது புதுசா வாங்கணும். ஒரு ஐபோன் ஒன்று வாங்கணும் வீடியோ எடுக்கிறதுக்கு. ஒரு 13,000 மைக் ஒன்று வாங்கணும். சிவாவுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். அது உள்ள வச்ச நகை, அதாவது நகைனா குட்டி நகை எங்கள்கிட்ட இருந்தது. 1 கிராம் 2 கிராம் அதெல்லாம் கொண்டு வச்சு நிறைய இது பண்ணிட்டோம். அதெல்லாம் அந்த லோன் எடுத்தோம். லோன் அதை அடக்க வச்சோம். திரும்ப லோன் எடுத்தோம். அதை போய் மீட்டோம். எங்க பொழப்பு கேவலமான பொழப்பு இல்லை. யாராவது பண்ணுவாங்களா அந்த வேலையை? நான் பண்ண ஆரம்பத்துல ஒண்ணுமே தெரியாதனால இப்ப இந்த 2 வருஷமா தாங்க யூடியூப் ஆரம்பிச்சுதான் கொஞ்சம் மூளை வேலை செய்யுது. அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடிலாம் லோன் எடுத்தோம்னா அந்த 40,000 என்ன ஆகும்னே சொல்ல முடியாது. அப்படியே அது கரைஞ்சி போயிடும். நல்லா வீடியோ வேற போடலங்க. அது ஏமா வீடியோ போடுங்க. 2 பேரும் செம்மையா சண்டைங்க. அதுதான் சண்டைனா நார்மல் வாக்குவாதம் எப்பவும் போல வர்றதுதான். நார்மலாவே டேஸ் போவாதுல்ல. எப்போ ஏதோ ஒரு சண்டை கண்டிப்பா வந்துரும். அந்த மாதிரி ஏதோ ஒரு சண்டை வந்து சண்டைன்னு காரணம் இல்ல. என்ன வீடியோ போடுறதுன்னு உண்மை எனக்கு தெரியல. உண்மை அதுதான். அதுக்குள்ள நீ வீடியோ போட்டு சம்பாதிக்கிறியா, இத்தனை லட்சம் வருதா இத்தனை லட்சம் வருதான்னு கூட இருக்கட்டும் கேட்கறானோ. கமாண்ட்லயும் கேட்கறாங்க. ஒரு பக்கம் இவங்களுக்கு என்ன பஞ்சாயத்து, ஒரு பெரிய பஞ்சாயத்துனா ஓப்பனா நான் என்ன வேலைக்கு போறேன் அது தெரிஞ்சுக்கணும். அது ஒரு பஞ்சாயத்து. வேலைக்கு அடுத்தவன் போறானா போலையான்னு நோட் பண்றது. அவன் வந்து யூடியூப்ல சம்பாதிச்சிடக்கூடாது, நல்லா இருந்துடக்கூடாது, இதை பண்றக்கூடாது. அந்த ஒரு கணக்காட்டுக்கு நான் வந்து எல்லா கூலி வேலைக்கும் போவேங்க. அப்பப்போ போவேன். எனக்கு ரெகுலரா இல்லாதப்ப வீடியோ போடுவேன். ஏன்னா எனக்கு அதிகமா அடுத்தவங்களுக்கு போய் வேலை செய்யறது பிடிக்காது. ஏன்னா சம்பளம் சரியா வரல. என்ன நிறைய பேர் ஏமாத்திட்டாங்க. வேலைக்கு போனதெல்லாம் ஈரோடு போனா நான் ரெகுலரா வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா அங்கே மாமியார் கூட போனா வாரம் சம்பளம் லோடு எடுக்க போயிட்டு இருந்தேன். எனக்கு லாரிக்கெல்லாம் போகணும், ஃபுல்லா டிரைவிங் கற்றுட்டு போகணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஃபுல்லாகி இவங்கெல்லாம் விட்டு என்னெல்லாம் போக முடியல. இவங்களை கொண்டு அவங்க அம்மா வீட்டில் விட்டா தான் நான் போகலாம். நான் பணத்தில் லைசன்ஸு எல்லாம் எடுத்து வச்சேன். எல்லாத்துலேயும் ஒரு அந்தந்த டைமில் வந்துச்சு. ஆனால் எனக்கு யூடியூப் தான் அப்படிங்கிறது முடிவாச்சு. யூடியூப்னா இந்த மீடியாவில் ஓரளவுக்கு இப்போதைக்கு குப்பை கொட்டிகிட்டு இருக்கிறேன். இது எவ்வளோ நாள்னு எனக்கு தெரியாது. நிரந்தரம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்குள்ளே நான் ஒரு ஸ்டடி ஆகிட்டு என் பசங்களும் ஒரு ஸ்டடி ஆகிக்கணும். இதில் சொல்லலை, வேறு ஏதாவது ஒரு இதில் இப்போ போயிட்டு இருக்குங்க. அப்புறம் என்னம்மா கேட்கவும் இல்லை. அவன் பண்றான். நான் இல்லைங்க, எனக்கு அது சம்மந்தம் கிடையாது. நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஃபுல்லாக ஒரு ஸ்டடி ஆக்கிட்டு நான் ஃபுல்லாக எங்கேயாவது போயிடுவேன். 2 ஐடியா இருக்கு. ஒன்றும் ஃபாரின் போறதா ஒரு ஐடியாவில் இருக்கேன். என் பொண்ணும் பசங்க கொஞ்சம் பெருசாயிட்டாங்கன்னா நம்பிக்கைனா இவங்க ஒரு சேஃப்டியா இருக்கிற மாதிரி விட்டுட்டு போவேன். மாமியாரை வர சொல்லி அங்க அம்பாரத்துல விட்டு போலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். ஏன்னு கேளுங்க, அது ஒரு விஷயம் இருக்கு. மனசாட்சிங்கிறது இது கிடையாது. அவங்க அம்மா ஜாமான விலைக்கு போடுன்னு போட்டு போவாங்க. அவங்க போயிட்டு சாயங்காலம் வர்ற வரையும் அப்படிதான். தண்ணி வரலம்மா அப்படின்பா. கேட்டா சோறு ஆக்க சொன்னா இல்ல உழப்ப தானே போடுறேன் அப்படின்பா. இங்க அதுதான் பண்றாங்க. இங்க எனக்கு பழகி போச்சு. அவங்க அம்மால அதை தாங்கிக்க முடியல, கத்திக்கிட்டே கிடப்பாங்க எந்த நேரமும். அதனால சமாளிக்க முடியாது இவ்வளவு வச்சுட்டு. அங்க போனா எங்க அம்மா இருக்கிறாங்கிற தைரியத்துல
அம்மா இருப்பாங்க அதை எடுத்து அங்கே பண்ணுவாங்களாம். இதோட இந்த வீடியோ 10வது வாட்டி கட் ஆயிடுச்சுங்க. சாரி, யாரும் திட்டாதீங்க. ஆனால் உண்மையிலே சொல்கிறேங்க, அடுத்த வருஷத்துக்குள்ள ஐஃபோன் வாங்கிட்டு ஒரு மைக் ஒன்று வாங்கிடணும். எல்லாம் டியூ தான். 1,24,000 ரூபா வருது 16 Pro. அது மாதிரி நான் வாங்க மாட்டேன். செகண்ட் ஹேண்ட்ல பார்த்து எங்கேயோ ஒரு 40 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வாங்கிட்டு கேமரா இருந்தால் போதும், பேட்டரி ஹெல்த் இருந்தால் போதும், கிடையாது எதுவுமே தேவையில்ல. பின்னாடி பவர் பேங்க் தூக்கி சொருகிட்டே சுத்த வேண்டியதான் வீடியோ எடுக்கிறதுக்கு. சார்ஜ் நிக்காதா? ஐஃபோன் சார்ஜ் நிற்காதான் கேள்விப்பட்டேன். ஆனால் அது வாட்டர் ப்ரூஃபாங்க. அது ஒன்றும் பெருசா ஐஃபோன் இல்லைன்னா எனக்கு வாங்கணும், ஒரு லக்ஸுரியா வச்சுக்கணுன்றதுக்காக இல்ல. வீடியோ அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கு. வீடியோ நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம வீடியோ குவாலிட்டி தான் முக்கியம். நாங்க இப்போ ரெடி பண்ணி கிளிக்க அதெல்லாம் தேவையில்ல தான். இருந்தாலும் நாங்களும் குடிசைலாம் கண்டென்ட் பண்ணுவோம். நாங்களும் இப்படியே இருக்கக்கூடாது, மாறணும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டாவது அதாங்க போகணும், எங்கேயாவது போய் நம்மளும் ஒரு சீக்கிரம் ஒரு செட்டில் ஆகணும். செட்டில்னா கோடி கூட சம்பாரிச்சல, கடனை ஃபுல்லாக அடைச்சிட்டு சிவா இவங்க 2 பேரும் கொஞ்சம் நல்லா படிச்சு இது பண்ணி விட்டுட்டு நாங்கள் கடைசி காலத்தில் ஒரு சேவிங்ஸ் ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ கையில் வச்சு சாகணும். அதான் ஆசை. அடுத்து இன்னும் ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். சிவா நீ வாங்கப்பா. பாப்பா பாப்பா பாய் பாய் சொல்லுப்பா. மூஞ்சி அப்படியே வச்சிருக்கான் பாத்தீங்களா? அந்த கிரீம் கொடுக்குறோம் இப்படிதான் இருப்பான். கொடுக்கணும், போய் ஓப்பன் பண்ணி